வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாவு இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அரை கப் ரவை, 1/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தாலும் போட்டுக்கலாம். புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினாவும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பெப்பர் பவுடர் கொஞ்சம், ரெண்டு தக்காளி பழம். பெங்களூர் பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப புளிக்காது, கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கிடைக்கும். நாட்டு பழமாக இருந்தால் ரொம்ப புளிக்கும், அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உரப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், மிளகாய் 3 மிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டுருவோம். ரெண்டு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது ரவை கொஞ்சம் நேரத்தில் தண்ணியை உறிஞ்சி கெட்டி போட்டுரும். மாவு வேணும்னா திரும்ப ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். மாவு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதை ரவை தோசை மாதிரி ஊற்றணும். இப்படி தேய்க்கக்கூடாது. தோசையை தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை லிக்யூட் பண்ணிக்கணும். இந்த தோசையை மூடக்கூடாது. மூடினீங்கன்னா எடுக்க வராது. எதுக்காகன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். கோதுமை மாவு தோசையை நீங்கள் மூடினீங்கன்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய நீர் ஆவி வேர்த்து தோசையில் ஊற்றி தோசை நொச நொசன்னு போயிடும். அதனால எடுக்க வராது. அதனால இந்த தோசையை மூடாமல் நம்ம வேக விடணும். தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. எனக்கு இல்லை, புதினா போட்டிங்கன்னா இன்னும் செரிமானத்துக்கும் நல்லது, ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் நைஸாக நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரவை தோசை ரெடி. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.